வேட்டையன் முதல் பாடல் மனசிலாயோ ரிலீஸ் ஆகி பல சாதனைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு தான் ஆக்சுவலி. ஸோ பாட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்குங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வந்து ஒரு மாஸ் பீட்டில் வந்து பாட்டு வந்து போட்டு பண்ணியிருக்காரு அனிருத். வெறித்தனமாக இருக்குது பாட்டு. ஸோ கேட்கும்போதே வந்து ஒரு கேரளா டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ சூப்பர் ஸ்டாரும் சரி அனிருத்தும் சரி 2 பேருமே வந்து போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. அங்கே தலைவர் வந்து போட்டி போட்டு வந்து டான்ஸ் அது இது ஸ்டெப்பு மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. அனிருத்தும் ஸ்டெப்பு போடுறாரு பாட்டில். அது போக மியூசிக்கில் அவர் பண்ணியிருக்காரு சம்பவம் அப்படி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் லிரிக்ஸில் அவர் இன்னொருத்தர் எழுதியிருக்காங்க. அண்டு மஞ்சு வாரியர் ஸ்டெப்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பாட்டு ஒரு கலர்ஃபுல்லாக வந்து மலேசியா வாசுதேவனர்களுடைய வாய்ஸ் எல்லாம் அப்படி பிரிங் பேக் கொண்டு வந்து ஒரு பட்டையை கிளப்பியிருக்காங்கங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப அருமையாக வந்து இருந்துச்சு பாட்டு. ஸோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து இந்த வருஷத்தில் வந்து தேட்டரில் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆன உடனே சரி அப்படி லைக்ஸ்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு வியூஸ்லாம் வந்து வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வந்து லட்சக்கணக்கில் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சில பேர் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் எப்படி கம்மியாகனு சொல்லுவாங்களோ மற்ற எதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. மற்றவங்க வந்து ஒரிஜினல் வியூஸ் கொண்டு வரது கிடையாது. அது பாட்ஸு. அது ஆட்டோமேட்டிக்காக காசு கொடுத்து பண்ணுறது. முன்னாலெலாம் பார்த்திங்கன்னா சில நடிகர்களுக்கெலாம் ட்விட்டரில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்ட உடனே வந்து அவ்வளோ மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வரும். இப்போ லைக்ஸே வராது. ஏன்னா ட்விட்டரில் வந்து மாஸ்க் வந்து இந்த பாட்ஸு எல்லா இதையும் வந்து ஸ்பேம் பண்ணுற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாப்புல. அதனால் இப்போ அந்த நடிகருக்கெலாம் லைக்ஸே வரல. அது காரணம் வந்து பாட்ஸு காசு கொடுத்து லைக்ஸ் யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி யூடியூப்பில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வராது. நம்ம தலைவருக்கு எப்பவுமே ஜென்யூனாக வந்து கரெக்டாக வர்றது பார்த்திங்களா. அதனால் வந்து அப்படி வந்து இப்போவே வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. காவலா மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாக அந்த பாட்டு அமையுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட வந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. லாஸ்ட்டில் தலைவர் அந்த ஹரிச்சந்திரன் கல்யாணம் கட்டிக்கம்மா அந்த லைனும் தலைவர் அந்த சேரில் உட்காந்துட்டு ஒரு குத்தாட்டம் போடுவார் மாஸ். ஸோ உங்கள் கருத்து இந்த பாட்டு குறித்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.